இங்கே இப்போ நீங்கள் வந்திருக்கிறது இது நம்ம பாட்காஸ்ட். எல்லாரையும் வரவேற்கிறேன் அன்போடு. இனி இரவு வணக்கங்கள். நிறைய பேர் எந்தெந்த நேரத்தில் கேட்பீங்க. பட் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பேச வந்திருக்கோன்னா, நம்மளோட அன்பு நேயர் ஒருத்தவங்க கேட்டது நம்பிக்கை மற்றும் நம்பலாமா, எல்லாரையும் என்னை ஏமாத்துறாங்க, ஏன் ஏமாத்துறாங்க, ஏமாத்துறதுலேயே வந்து ரெண்டு இருக்குது. சரி, நம்ம பொறுமையாக போவோம், நல்லா அமைதியாக. இன்னொன்று உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாட்காஸ்ட் நான் சில பேர்கிட்ட கேட்டது வந்து என்ன சொன்னாங்கன்னா, பாட்காஸ்ட்னாலே என்ன இது என்ன புது வார்த்தையாக இருக்குது அப்படின்றாங்க. பாட்காஸ்ட்னால் கூகுளில் போட்டது வலையொலின்னு வந்துச்சு. பட் எனக்கு வந்து என்னோடய பாட்காஸ்ட்னால் இது தான் அப்படின்னு எனக்கான புரிதல் என்னென்னா, ஒருத்தவங்க பேசுவாங்க, அதை வந்து நம்ம காதில் வாங்குவோம். இதுதான் வந்து பாட்காஸ்ட். ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, நம்ம எதை எதிர்பார்க்காம நம்ம பாட்டுக்கிட்டு அமைதியாக உட்காந்து பொறுமையாக கேட்டுக்கிட்டு, அதாவது பாட்காஸ்ட்னு நம்ம எப்போல்லாம் கேட்கணும்னு அதுக்குன்னு சில விதிமுறைகள் நானே வச்சுப்பேன். ஃப்ரீ டைமில் கேட்கணும் ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொன்று ரிலாக்ஸாக இருக்கிறப்ப கேட்கணும். நெக்ஸ்ட்டு விஷயம் தூங்குறதுக்கு முன்னாடி கேட்கலாம். நான் கேட்பேன். அதை நீங்கள் உங்களுடைய விருப்பம்தான். நீங்கள் எப்போ வேணாலும் கேளுங்க. உங்களுக்கு எந்த டைம் செட் ஆகுதோ அப்போ கேளுங்க. கேட்டுக்கிட்டே இருங்க. இது நம்ம பாட்காஸ்ட் சேனல். உங்களை எல்லோரும் வரவேற்கிறேன். மறுபடியும் வரவேற்போம், தப்பே கிடையாது. நம்மளோட நேயர் வந்து இப்போ தான் அவங்க லைஃப்பில் டீனில் இருக்காங்க. ஸோ நிறைய நம்மளோட லாங்குவேஜில் இருந்தால் செருப்படி வாங்கிட்டு இருப்பாங்க. தப்பு இல்லைல்ல, செருப்படி தானே. செருப்படி மீன்ஸ் எல்லாருக்கும் புரிகிற மாதிரினா ஏமாற்றங்கள், துரோகங்கள், தப்பான பர்சன் மேலே உண்மையாக லவ் வச்சு ஏமாறுறதா இருக்கலாம். இல்லை நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம், அவங்க அதை திருப்பி நிறைவேற்றாமல் இருக்கலாம். என்னடா நீயே இப்படி பண்ணிட்டியே, நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே, நீயே இப்படி பண்ணிட்டியேடி அப்படின்ற, அதுவும் வந்து ஒரு ஏமாற்றத்தில் வரக்கூடியதானங்க. கரெக்டாக. இன்றைக்கான டாபிக் சிம்பிளாக சொல்லணுன்னா, பிலீவ் பட் டோன்ட் ட்ரஸ்ட். நல்லா இருக்கா டாபிக்? இப்போ தான் முடிவு பண்ணேன். ஓகே, பிலீவ் பட் டோன்ட் ட்ரஸ்ட். ஒருத்தவங்கள யாராக இருந்தாலும் சரிங்க, எல்லாரையும் நம்புங்க. பட் ரொம்ப நம்பிக்கை வைக்காதீங்க. எப்படி இருந்தாலும் எல்லாருமே சொல்கிறது தானே, உங்களுக்கே தெரியும். எப்படினாலும் எல்லோரும் ஒரு நாள் விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் உண்மை தான். எதுவுமே நிரந்தரம் இல்லை தான். அதுக்குன்னு எப்போதுமே வந்து அவங்க போயிடுவாங்கள்ல, அப்புறம் நான் அவங்கள நம்பணும், அவங்கள்ட்ட நான் பேசணும் அப்படிலாம் வந்து நானே அடிக்கடி எனக்குள்ளே கேட்டுப்பேன். பட் இருந்தாலும் அவங்களோட இருக்கிறப்ப நம்ம சந்தோஷமாக இருக்கோமா அப்படிங்கிறது நமக்குள்ளே ஒரு ஒன்ஸ் கேட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அவங்களோட இருக்கிறப்ப நமக்கு சந்தோஷமாக இருக்கா, அவங்களுக்கும் அது சந்தோஷமாக இருக்கா, எல்லாத்தையும் இப்போ இது வந்து எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் அப்ளை ஆகும் தான் நினைக்கிறேன். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், நல்ல லவ்வாக இருக்கட்டும், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அண்ணன் தம்பி கூட ஒரு அழகான ரிலேஷன்ஷிப். அதில் வந்து இது நம்பலாம், பட் ரொம்ப நம்பக்கூடாதுங்கிறது கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா யார் எப்போ எப்படி மாறுவான்னு யாருக்குமே தெரியாதுல்ல. எல்லாருக்குமே சுச்சுவேஷன் பொறுத்து மாறுறதானங்க. ஸோ அதான் பிலீவ் பட் டோன்ட் ட்ரஸ்ட். இன்னொன்று நம்மளுடைய நேயர்கள் தான் சொல்லுவாங்க. நேயர்கள் வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து அடிக்கடி ரூட்டு மாறி போயிடுறீங்க, தப்பாக பேசுகிறீங்க. இப்போ தப்பாக மீன்ஸ் வந்ததே மறந்துட்டு நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு ஏதோ பேசுகிறீங்க அப்படின்னு இல்லை. சும்மா அப்படியே ஒரு ஃப்ளோவில் போவோமே, அப்படியே மனசுக்கு தோன்றது பேசிக்கிட்டு சந்தோஷமாக. சரி வாங்க, மறுபடியும் நம்ம டாப்பிக்குள்ளே வருவோம். மாற்றி பேசுகிறேன். ஓகே, பிலீவ் பட் டோன்ட் ட்ரஸ்ட். இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓவரால் எந்த ரிலேஷன்ஷிப்பாக ஆகட்டும், நான் மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்லுவேன். இன்றைக்கி அவங்க நம்மள்கிட்ட எப்படி நம்ம அவங்கள பார்த்துக்குறோம், அவங்க நமக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறாங்க. ரிப்ளை மீன்ஸ் ஆக்ஷன் வழியாகவோ எனிதிங், நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்குறோமா, நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். எப்போதுமே எல்லாருக்குமே இது இருக்கணுங்க. நம்ம வந்து இன்னொரு விஷயம், ஏமாறுறதுக்கு வந்து பெரிய காரணம் என்னென்னா,
நம்ம பெருசான்னு இல்லை, சாதாரணமாக ஒரு சின்ன எதிர்பார்ப்போ பெரிய எதிர்பார்ப்போ அதெல்லாம் இல்லை, எதிர்பார்த்துட்டோனாலே அது நடக்கலை அப்படின்னா கொஞ்சம் வலிக்க செய்யும், வலிக்கலாம், தவறு இல்லை. அதுக்கு ஆயில்மெண்ட் போடுறதுக்கு நம்ம அடுத்த தடவை எதிர்பார்க்காம இருக்கிறது தான் அதுக்கான மருந்துன்னு நான் நினைக்கிறேன். எதுவுமே யார்கிட்டையுமே எதிர்பார்த்து எதுவுமே பழகாதீங்க. எனக்கே எதிர்பார்க்குறதுனா என்ன ரொம்ப மாதக்கணக்கில் புரியாமலே சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும், எனக்கு யாராவது சொல்லி கொடுங்க ப்ளீஸ். எனக்கு அந்த எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையே புரியல. என்ன எதிர்பார்க்குறோம், அப்புறம் எப்படி? எனக்கு என்ன டவுட்னா, எதுவுமே எதிர்பார்ப்புங்கிறத விட ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தாலும் போய்டுன்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு பேசிக்கணும் பழகிக்கணும் அப்படின்னு நான் கேட்பேன். எனக்கு டவுட்டு, ஏன் பழகணும், அப்போ எப்படி இருந்தாலும் ஒரு நாள் போக போகிறாங்களே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தால் எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போலாம் எனக்கு ஆன்சரே கிடைக்கல. என்னடா இது அப்படின்னு தோணிகிட்டு இருந்தப்போ, டேய் பழகு, தப்பு இல்லைடா, சந்தோஷமாக பழகுடா, ஆனால் அவங்கள்ட்ட எது எதிர்பார்க்காதடா, எந்த விஷயத்தையும் எதிர்பார்த்து செய்யாதடா இவனே அப்படின்னா என் ஃப்ரெண்டு. எனக்கு அப்பயும் புரியல, என்னடா சொல்கிறீங்க, அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் நம்பிக்கையே இல்லாமல் தான் இருக்குமா, என்ன சொல்கிற, எனக்கு உண்மையிலே ஒன்றும் புரியலடா அப்படின்னு நானும் தேடினேன். அதுக்கப்புறம் பட்டு தான் திருந்தினேன். நான் உண்மையை ஒத்துப்பேன், பட்டு தான் நான் திருந்தினேன். அப்புறமேல் தான் புரிஞ்சுது, எதிர்பார்த்து பழகிறது அப்படின்னா, நம்ம இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறோம், சரிங்களா, உதவிங்கிறது ஒரு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறது. நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களோ, எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், ரிலேஷன்ஷிப்னால் காமன், நாட் ஓன்லி லவ், ஓகே, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறப்ப அதை அவங்க திருப்பி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்க்காமல் இருந்தாலே நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஹாப்பியாக இருக்கும். எல்லோரும் சொல்லுவாங்களே, இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் போயிடும். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அவங்க விட்டுட்டு போகிறப்ப கூட நமக்கு எந்த வித வலியுமே தெரியாதுங்க. ஏன்னா நம்ம தான் அவங்கள்ட்ட எதுவும் எதிர்பார்க்கலல்ல. அவங்க நம்ம லைஃப் ஃபுல்லாக வருவாங்க, நமக்காக இது செய்வாங்க அது செய்வாங்க, எதுவும் எதிர்பார்க்க வேணாம், ஓகேவா? அவங்க எதுக்கு நமக்கு செய்யணும், நமக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றோம். ஸோ அவங்களுக்காக நம்ம எது வேணால் செய்யலாம், தப்பே இல்லை, தப்பே இல்லையா? ஐயோ மறந்துட்டேனே, இருங்க. இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், ஸ்கிரிப்ட் எழுதிட்டு பேசுங்க அப்படின்னாங்க. எனக்கு பர்சனலாக அது ஒப்பீனியன். இப்போது எனக்கு பாட்காஸ்ட்டுங்கிறது ஸ்கிரிப்ட் எழுதாமல் நம்ம இஷ்டத்துக்குனா, நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே அழகாக ஒரு ஃப்ளோவில் நமக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு அமைதியாக ஒரு நிகழ்ச்சியோடு பேசணும்னு எனக்கு ஆசை. அதனால் உங்கள்கிட்ட எந்த ஸ்கிரிப்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்னு இந்த கணக்கில் எடுத்துக்கிட்டு எனக்கு தோன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். அதுதான், எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக்காக இருக்கக்கூடாது. சாரி ஃபார் ஏப்பம். இங்கே ஒரு கடையில் தோசை சாப்பிட்டோம், 30 ரூபா தான். 30 ரூபாய்க்கு 2 தோசை நல்லா பெருசாக இருந்துச்சு. ஸோ இனிமேல் நான் அந்த கடைக்கு தான் போகலான்ட்ருக்கேன். வீட்டில் வேறு எனக்கு கேஸ் தீர்ந்து போச்சா, இனிமேல் அங்கே தான் போகலான்ட்ருக்கேன். ஸோ சரி, என் கதைக்கே வரேன். எனக்கு இது சொல்லணுன்னு எனக்கு தோணுது, சொல்கிறேன். எனக்கு 8th வரைக்கும் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. 9th 10th வேறு ஸ்கூல், 11th 12th வேறு ஸ்கூல், அப்புறம் காலேஜ் வேறு காலேஜ்னாலே வேறு காலேஜ் தான். ஐயோ, எல்லா இடத்துலையுமே நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க எனக்கு. எப்படின்னா, அவனும் எதுவும் எதிர்பார்க்க மாட்டான், நானும் எதுவும் எதிர்பார்த்து கொண்டு பழகிட்டு இருக்க மாட்டேன். என்கிட்ட இருக்கா, நான் மனசார செஞ்சுருவேன். என்கிட்ட இல்லையா, அவனே புரிஞ்சுப்பான். அது போதாதாங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு. இப்பயும் சரி, ஃபோன் அடித்தாலோ மெசேஜ் பண்ணாலோ ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இருக்கும், இவனா நம்பலாம் அப்படின்னு. இன்னொன்று, எங்கே போனாலுங்க நம்ம யார்கிட்ட பழகுறோமோ சரி, அவங்க நம்மளை மிஸ் பண்ணணும். ஐயோ, இந்த நேரத்தில் இவன் தான் நல்லா இருக்குதுக்குள்ள இல்லாமல் போயிட்டான். நம்மளோட கேரக்டர் அந்த அளவுக்கு நம்ம பில்ட் பண்ணிக்கணும். அதுக்குன்னு நான் நடிக்க சொல்லலை, எப்போதும் நம்மளாகவே இருக்கணும். நம்ம மேலே தப்பு இருந்தால் முழு மனசோடு திருத்திக்கோங்க.
ஓகேவா? ம். அப்புறம் இது இந்த பாட்காஸ்ட்லாம் வந்து மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சவங்களே தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் இது சொல்லாமா சொல்லக்கூடாதான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சொல்லிடுறேன். எனக்கு இவங்க சொன்னா சிரிக்க மாட்டாங்க, நம்மள எதுவும் கலாய்க்க மாட்டாங்க அப்படின்னு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இதை சும்மா ஷேர் பண்ணி ஷேருன்னு கூட இல்லை. இந்த மாதிரி நான் என்ன கேட்பேன், உங்களுக்கு பாட்காஸ்ட்லாம் கேட்பீங்களா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க ஓகே நான் இதெல்லாம் கேட்டிருக்கேன், எனக்கு தெரியும் ஓரளவு அப்படின்னா அனுப்பி விட்டுட்டு கேட்டுட்டு அனுப்பி விடுவேன். அனுப்பி விட்டுட்டு அவங்க நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு அவங்களோட ரிவ்யூ வச்சு தான் நான் இப்போ டே 2ல் வெற்றிகரமாக நம்ம டே 2க்கு போயிருக்கோம். இது மேலும் மேலும் வளரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. யார் காதில் வாங்குறாங்களோ இல்லையோ, நம்ம கடமை பேசிக்கிட்டே இருக்கணும். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, யாராவது ஒருத்தவங்களுக்காச்சும் அவங்க லைஃப்பில் நம்ம சின்னதாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் ஒன்றும் பெரிய ஞானி புத்தர்லாம் இல்லை. எனக்கு எனக்கு வந்து பர்சனலாக அனுபவப்பட்டதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு அல்ப ஆசை. ஸோ எகைன் டு த டாபிக். நான் அப்பப்போ கொஞ்சம் மாறி மாறி தான் பேசுவேன், மன்னிச்சிருங்க. உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா அந்த பாட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆமாம், ஏன்னா எனக்கு ஆர்டிஃபிஷியலாக பேசவே வராது. அந்தந்த நேரத்தில் அப்படியே ஒரு ஃப்ளோவில் ஜம்முன்னு ஜாலியாக பேசிட்டு போக வேண்டியது தான். அதான் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிவிட்டோம்ல, எதுவும் எதிர்பார்த்து பழக வேணாம். இன்றைக்கி எப்போவுமே இன்றைக்கி என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளன்னைக்கு என்ன பண்ணலாம், அவ்வளோதான். அடுத்த மாதத்துக்கு, அடுத்த வருஷத்துக்கு, அடுத்த 10 வருஷம் நோ பிளான்ஸ் அப்படிலாம் இருக்கவே கூடாது. வாழ்க்கைங்கிறதே ஒரு நிலையில்லாத ஒரு நிலையற்றது. அது மட்டும் இல்லாமல் அது யாராட்டையுமே டிஃபைனே பண்ண முடியாது. இதுதான் உனக்கு அடுத்து நடக்கும். ப்ராபபிலிட்டி இருக்கலாம், உனக்கு நீ இந்த மாதிரி பிளான் போட்டால் அந்த மாதிரி நடக்கும். பட் லைஃப் இஸ் அன்எக்ஸ்பெக்டட்ங்க. எப்போ என்ன நடக்கும்னு உண்மையிலே யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எப்போதும் ஒரு தெளிவோடு இருங்க அப்படின்னு சொல்கிறேன். சின்ன விஷயத்துக்கு ஃபீல் பண்ணாதீங்க. மோஸ்ட்டாக நான் சொல்லுவேன், ஆனால் நான் எல்லாருக்குமே சரி, அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை வரப்போ ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யும். ஃபீலிங்ஸ் ஃபீல் பண்ணுங்கள். அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோங்கிறது அதோடு ரொம்ப முக்கியம். கற்றுக்கிட்டே இருப்போம். வயசு நிறைய இருக்குது. ரொம்ப பொறுமையாக வாழ்வோமே வாழ்க்கையை. ஏன் அவசர அவசரம் ஓடிக்கிட்டு, பொறுமையாக அழகாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பஸ்ஸில், கவர்மெண்ட் பஸ், மினி பஸ்ஸில் சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு பாட்டு கேட்கும், ஜன்னல் இல்லாமல் சிலு சிலுன்னு காற்று. அந்த மாதிரி அப்படியே பொறுமையாக நம்ம ஸ்டாப்பு எப்போ வரும் நம்ம யோசிக்கவே வேணாம். அவங்களே வந்தால் கூப்பிடுவாங்க, நம்ம வாட்டர் இறங்கி போய்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணோமா அப்படின்னு இருங்க. அதே போல் தான் இன்னொரு விஷயம், இது உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். பர்சனலாக எனக்கு நான் வந்து எப்போதுமே சொல்லிக்கிறது, அதாவது எந்த ஒரு மொமெண்ட்டுமே நம்மளாட்டி ரிட்டன் போகவே முடியாது. ஆமாண்ணா, இப்போ இன்றைக்கி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா நாளைக்கு வந்து நான் இதே நேரத்துக்கு வர முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதனாலே தான் நான் சொல்கிறேன், நவ் இஸ் நவ் ஒன்லி. ஆமாண்ணா, இந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து எனக்கு ரொம்ப நாள் புரியவே இல்லை. இந்த பர்ஃபெக்ட் டேஸ்னு ஒரு படம் பார்த்தேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த படம் எப்படி ரெக்கமெண்ட் ஆனிச்சுன்னா, நான் வந்து ஓக்குலி அப்படின்ற பாட்காஸ்ட் கேட்டுக்கிட்டு இருப்பேன் எப்போதுமே. எனக்கு அது ரீசெண்டாக பிடிச்சிட்டு, ஸோ அதில் எல்லாமே கேட்டேன். உங்கள்கிட்ட நேற்றே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. ஸோ பர்ஃபெக்ட் டேஸ்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் இந்த சீன் மட்டும் மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. எனக்கு அர்த்தமே புரியல. என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து என்ன சொல்லுவார், நவ் இஸ் நவ், நெக்ஸ்ட் டைம் இஸ் நெக்ஸ்ட் டைம். அடுத்த முறைங்கிறது அடுத்த முறை தான், இப்போங்கிறது இப்போ மட்டும்தான். ஆக்சுவலாக அந்த சீனில் என்ன நடக்கும்னா, இது சொல்லாமா சொல்லுவோம், நம்ம பசங்க தானே, நம்ம பொண்ணுங்க தானே, பார்த்துக்கலாம். எப்போ நம்ம மறுபடியும் இந்த இடத்துக்கு வருவோம் தாத்தா அப்படின்னா அவங்க பேத்தி கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா, அடுத்த தடவைங்கிறது அடுத்த தடவை தான், ஓகே அப்படிங்குவாங்க. பட் இப்போங்கிறது இப்போ மட்டும்தானே அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப நாள் கழித்து புரிய வந்தது.
ஆமாம், இப்போங்கிறது இப்போ மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஸோ அந்த இப்போலயே அவ்வளோ இப்போ இருக்குது. என்னடா வளர்ற, அட போடா அப்படின்னு சில பேருக்கு புரியாமல் இருக்கும். தூங்க வேறு செய்வீங்களா நீங்கள்? இப்போ ஐயோ சாரி, உங்களை போட்டு ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கேன். ஐ மீன் தொல்லை பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சாரி. நான் இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்றப்ப அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி இருந்துக்குவாங்க. இப்போ உங்களுக்கு அந்த மொமெண்ட்டில் ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, தயவுசெய்து சொல்கிறேன், என்ன பண்ணணுமோ சரி, அது நல்ல விஷயமா இருக்கணும், வேறு எதுவும் கோளாறான விஷயமா இருக்கக்கூடாது. அந்த மொமெண்ட்டில் அவங்கள அது பாதிக்கக்கூடாது, நமக்கு அது சந்தோஷமும் தரணும், அவங்களுக்கும் அது கொஞ்சம் சந்தோஷம் தர மாதிரி இந்த விஷயத்த தயவுசெய்து சொல்கிறேன், செய்யாமல் மட்டும் இருந்துடாதீங்க, ரெக்ரெட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஏன்னா அந்த 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 அப்போ மீன்ஸ் அந்த நவ்வில் மறுபடியும் அந்த நவ் வராதுங்க. இப்போ 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கப்போ உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் பேசணும்னு தோணுச்சுன்னா, தயவுசெய்து அப்பயே பேசிடுங்க. இதுதான், அவ்வளோதான் ரிலேஷன்ஷிப். வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அவ்வளோதான். எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அப்பப்போ தோன்றதை அப்பப்போ பேசுங்க, ஷேர் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, உதவி பெறுங்க. உதவி கேட்குறது தப்பே கிடையாதுங்க. ஏன்னா சில பேர் வந்து நினச்சிக்கிறாங்க, உதவி கேட்டால் வந்து நான் உங்களை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு அந்த உதவி செய்ய பிடிச்சிருந்தா அவங்களே பண்ணுவாங்க. ஸோ ஓப்பனாக கேளுங்க, தப்பே கிடையாது. பெருசாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மட்டும்தான் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது. எதுலேயுமே வந்து எந்த ஒரு விஷயமும் எதிர்பார்த்து செய்யாதீங்க. என்னடா நீ ஆரம்பத்துலேருந்து எதிர்பார்த்துன்னுக்கிட்டு இருக்க. இது ஒரு வார்த்தை தான். இது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான வேர்ட். நான் பட்டவன் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்ற மாதிரி தாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க பெருசாக எதுக்குமே சரி. அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு எப்போதும் யோசிக்காதீங்க. சிம்பிளாக யோசிங்க, தப்பே இல்லை. இவன் என்ன இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. யோசிக்கலாம், அதுக்காக அதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. இதுதான் ஒரே பாயிண்ட். எதிர்பாருங்க, நல்லதே எதிர்பாருங்க, நல்லதே நடக்கும். மற்றவங்களுக்கு நிறைய உதவி பண்ணுங்கள். உதவி பண்ணுறதுனால நம்மளாட்டி முடிஞ்சால் பண்ணலாம், முடியலைன்னா நம்ம அவங்களுக்கு தொல்லை கொடுக்காம இருந்தாலே அதுவே பெரிய உதவி அவங்களுக்கு. அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க, ரொம்ப நன்றிப்பா அப்படின்லாம். ஆனால் அவங்க ஒரு மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஓகே அப்படின்னு. அட்லீஸ்ட் இவங்களாச்சும் நம்மளை புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்களேன்னு மனசுலையாச்சும் நினச்சிப்பாங்க. ஸோ நம்மளோட நேயர் அவள் வந்து ஒரு அவள் அவங்களுக்காக நம்ம நம்பலாம். பட் உறுதியான நம்பிக்கை எப்போதுமே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து இன்றைக்கான பாட்காஸ்டில் நான் பேசுனது. உங்களுக்கு நான் வந்து டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு எதுவும் பெருசாக எதுவும் தெரியாது. எனக்கு கற்றுக்கிட்டது, நான் வந்து ஒரு டீன் ஏஜ் 19-20 டீன் ஏஜ் முடிய போகிற வயசில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு நடந்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசை. அது மட்டும் இல்லாமல் இதையே நான் எப்பயோ நான் கேட்டேன்னா அது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். வாவ், நல்லா பேசியிருக்கேடா பிரசன்னா, நல்லா இருக்கேடா அப்படின்னு எனக்குள்ளேயே எனக்கு தோணும். நான் இப்போ எங்கே இருக்கேன்? மாடியில் இருக்கேன். ஒரு சில் கிளைமேட்டுன்னு சொல்லலாம். நிலாவை காணும். பட் நல்லாயிருக்கு இந்த கிளைமேட். நீங்களும் வந்து பெட்டில் இருக்கலாம், இல்லை எங்கேயாவது வெளியில் போயிட்டுருக்கலாம். அந்த மொமெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். எந்த மொமெண்ட்டையும் மிஸ் பண்ணணுன்னு கான்ஷியஸாக நினச்சிடாதீங்க. சப்கான்ஷியஸாக நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட ஒத்துக்கலாம், ஏன்னா அது உங்கள் தப்பு இல்லை, ஏதோ ஒரு நினப்பில் விட்டுட்டீங்க அப்படின்னு. மொமெண்ட்டு நான் பெருசாக எதை சொல்லுவேன்னா, ஒரு ஹாப்பி மொமெண்ட்டோ சேட் மொமெண்ட்டோ அந்த மொமெண்ட்டில் இருக்க பழகுங்க. கஷ்டமாக இருக்கா, அந்த கஷ்டத்துலேயும் இருங்க. ஏன்னா மோட்டிவேஷனாலாம் பேசுகிறேன் அப்படிலாம் இல்லை. இதுவும் ஒரு பகுதி அப்படின்னு நினச்சிட்டு கடந்து போகலாம். அதை பார்த்துக்கிட்டே கடந்து போகணும். அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த நாள் எனக்கு பிடிக்கலை, இது எனக்கு நல்லாவே இல்லை இந்த நாள் அப்படின்னு எந்த நாளையும் ஒதுக்காதீங்க. ஸோ எல்லா நாளுமே நமக்கு ஒரு வாய்ப்புகள் தான்.
ஏன்னா இன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு இருக்கிற நம்ம நாளைக்கு காலையில் முழிப்போமான்னு யாருக்குமே தெரியாது. எப்போதுமே நான் இது வந்து எனக்குள்ளே எப்போதுமே சொல்லிப்பேன், என்னடா பிரசன்னா போடா பார்த்துக்கலாம், அவ்வளோதான். எனக்கு வந்து அதான் மோஸ்ட்டாக வந்து எல்லாரோடையும் பழகுங்க, யாரையும் பிரித்து பார்க்காதீங்க. இவன் நம்ம கேங் கிடையாது, இவன் நம்ம கேங் கிடையாது, இவன் நம்மளுக்கு தெரியாது யாருன்னு. ஸோ யாரையுமே வந்து நம்மக்கிட்ட தேடி வந்து பேசுகிறவங்கள இக்னோர் பண்ண வேணாம். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஹேர்ட் ஆகும். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அவங்க இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம். இன்ட்ரோவர்ட்டோடைய கஷ்டம் வந்து இன்னொரு இன்ட்ரோவர்ட்டுக்கு தான் தெரியும். அவங்க அப்படியே மனசுக்குள்ளேயே பேசிப்பாங்க, இவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு வார்த்தை இது பேசணும், செகண்ட் வார்த்தை இது பேசணும் அப்படின்னு ஒரு போரே நடக்கும் மனசில். பேசிக்கிட்டு மீன் மனசுக்குள்ளேயே பேசிவிட்டு உங்ககிட்ட வருவாங்க, நீங்கள் பொட்டுன்னு அடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஹேர்ட் ஆகும். நீ எல்லாம் ரொம்ப நல்ல மாதிரியே பேசுகிற, என்ன எல்லாமே நீ எல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு நினச்சிருக்கலாம். அப்படியும் இல்லை. ஒரு இதுக்கப்புறங்க நமக்கு வந்து எல்லாமே புரிதல் வந்துடும். எதுக்கும் பெருசாக கோபம் வராது, எதுக்கும் பெருசாக அழுக வராது. அப்படின்றப்ப ஓகே இதுதானே ஆல்ரெடி பார்த்துட்டேன், போ இது என்ன பெரிய இது அப்படின்னு ஒரு படம் காமெடியில் கூட வரல, அண்ணா இதெல்லாம் எப்படிண்ணா கடந்து போகிறது, போக போக அதுவே பழகிடும்டா. உண்மையிலே அதாங்க உண்மை, உண்மையிலே அதுதான் உண்மையும் கூட. போக போக அதுவே பழகிடும், அவ்வளோதான். சந்தோஷமாக இருக்கீங்களா? நல்லது பண்ணுறீங்களா? நீங்கள் உங்களை தான். நான் சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருங்க. அதே போல் எதுக்கும் நினச்சி பயப்படாதீங்க. நம்ம என்ன தான் பயந்தாலும் ஊர்ந்தாலும் பிறந்தாலும் எதுவும் மாற போகிறதில்ல. அது நடக்க தான் போகுது. நம்ம கூட உள்ளவங்கள தைரியமாக வச்சுக்கிட்டு நம்மளும் கொஞ்சம் தைரியத்தோடு சுற்றிப்போம். பயத்தை வெளியில் காட்ட வேணாம். வேறு நாளைக்கு வேறு எக்ஸாம் இருக்குது, அதெல்லாம் படிக்கணுமான்னு தோணுது. சரி படிப்போம், அதுக்கு தானே வந்திருக்கோம், பார்த்துக்கலாம். அதே போல் எனக்கு இந்த பாட்காஸ்ட் பேசுகிறது ரொம்ப பிடிச்சி தான் பேசிக்கிட்டு இருப்பேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் என் நண்பன் சொன்னான், இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் பேச பழகுடா அப்படின்னு. ஸோ சம்டைம்ஸ் ஐ வாண்ட் டாக் இன் இங்கிலீஷ், பட் லிட்டில் நோ more words are word and grammar mistake, etc. many word are only wrong. So பெருசாக எதுக்கும் இப்படி சொல்லலாம், இது வந்து இப்படி சொல்லலாம், இதோட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் மற்றவங்களுக்கு நடந்திருக்குடா, அவங்களாம் கடந்து போகலையா அப்படின்னு. நம்ம ஒரு நாள் பேசுகிறோம், யாருக்காகனா லைஃப்பில் பிரேக்கப் மூவ் ஆன் ஆகிட்டுருக்கவங்களுக்காகவும் மூவ் ஆன் ஆனவங்களுக்காகவும் நம்ம அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுகிறோம். லைவ் இல்லையா தெரியலையே, ஐ மீன் இப்போது எனக்கு முன்னாடி லைவில் உட்காந்து அவங்கள்ட்ட கேள்வி கேட்போம், அந்த மாதிரிலாம் உரையாடலாம். இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், உங்களுக்கு இந்த மாதிரி நான் பேசுகிறது பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்குடா மச்சான், இது சும்மா கேளுடா அப்படின்னு உங்களுக்கு சரௌண்டிங்ஸில் உள்ளவங்க ஐ மீன் நீங்கள் ஒரு ப்ரியாரிட்டி வச்சுருப்பீங்களே, இவன்கிட்ட சொன்னால் கேட்பான்டா, இவன் வந்து என்னை புரிஞ்சுப்பான்டா, முழுசாக கூட புரிஞ்சிக்க முடியாது யாரையும், பட் இவன்கிட்ட நம்ம ஷேர் பண்ணால் இவன் நம்ம ஃபீலிங்ஸு புரிஞ்சுப்பான் அப்படின்றவங்க அவள் நான் பாகுபாடு பார்க்க மாட்டேன், அவங்கள்ட்ட சொன்னால் நல்லா இருக்கும்டா. மச்சி மச்சான் நண்பன் அண்ணன் தங்கச்சி அக்கா அம்மா அப்பா அவங்க கூட மோஸ்ட்டாக தனிமையில் இருக்கிறப்ப இவங்க இந்த பாட்காஸ்ட் அனுப்பி ட்ரை பண்ணுங்கள். அவங்க பாட்காஸ்ட் கேட்பாங்களா, இல்லை சும்மா அவங்களோட பெர்மிஷன், சும்மா இந்த மாதிரி ஒன்று இருக்குது சும்மா கேட்குறியா, நல்லா இருக்குது, நல்லா இருந்துச்சுன்னா அனுப்பிவிடுங்க. எனக்கு தெரிலங்க, எனக்கு வந்து நான் நல்லா பேசுகிறேன்னா நல்லா பேசலையா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான். ஆனால் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், யார் மனசையும் புண்படுத்தியிருந்தாலும் தயவுசெய்து
என்னை மன்னிச்சிருங்க. அப்படி நான் பேச மாட்டேன். பேசினாலும் மன்னிச்சிருங்க. ஷேர் பண்ணுறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி உங்களுக்கு யாரையாவது பிடிக்குன்னா கூட அனுப்பி விடுங்க. நீங்கள் அடுத்து என்ன டாபிக் இது ரிலேட்டடாக உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லு, உன்னோட கருத்தை சொல்லு அப்படின்னாலும் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து இதெல்லாம் பேசலாம் உங்ககிட்ட அப்படின்னு நானும் ஒரு டைம் எடுத்து உங்கள்கிட்ட பேச வரேன். உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்கள் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். இல்லைனா நோட்டிஃபிகேஷன் ஆஃபில் போட்டுட்டு சேர்த்து வச்சு பொறுமையாக கேட்கலாம். நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ரொம்ப பிடிச்ச சேனல்லாம் நானே போய் சர்ச் பண்ணி பல நாள் போட்டிருப்பாங்க. எனக்கு தெரியும் அவங்க போட்டுருவாங்க அப்படின்னு. அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்ப்பேன். ஆனால் பார்த்துருவோம். அந்த மாதிரி தான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஜாலியாக இருந்தது, பரவாயில்ல ஏதோ பேசுகிறான் இந்த பையன், இவன் இந்த நல்லா பேசுகிறான் அப்படின்னா பிடிச்சிருந்தா அமைதியாக அப்படியே அழகாக கேளுங்க. ஒரு நாள் அழகை பற்றி பேசுவோம். பொறுமையாக போவோமே, இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது பார்ப்போம். பொறுமையாக போவோம். அழகாக காற்றடிக்குது. அப்படியே சிலு சிலுன்னு அப்படியே மேலே பட்டும் படாத மாதிரி. வேறு என்ன பேசலாம்? எல்லாரையும் நம்ப பழகுங்க. விட்டுட்டு போனாலும் கவலைப்படக்கூடாது. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிங்க எப்போதும். இதை எல்லோருமே புரிஞ்சுக்கணும். ஏன் அவங்க விட்டுட்டு போனாங்கன்னு நம்ம அவங்க மேலே கோச்சிக்கக்கூடாது. ஏன் அவங்க விட்டுட்டு போனாங்க அப்படின்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசித்து பார்த்தாலே போதும். அதுதான் உண்மையான மெச்சூரிட்டின்னு நான் நம்புகிறேன். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன், நமக்கு எதுவுமே பெருசாக கஷ்டமே தெரியாது. இதுதான் கரெக்டான வேலிடான பாயிண்ட். இன்றைக்கி இவ்வளோ தூரம் கேட்டவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்னா அது இந்த வார்த்தை தான். எப்போதுமே மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்த்துட்டோன்னா அந்த விஷயம் நமக்கு பெருசாக தெரியாது. ஒரு வேளை இவனுக்கும் இந்த காரணம் இருக்கலாம்ல, அதனால தானே அவன் தப்பு பண்ணான், அதனால தானே அவன் அதை சொன்னான், அதனால தானே அவன் செஞ்சான், இல்லைனா அவன் ஏன் செஞ்சுருக்க போகிறான் அப்படின்னு யோசிக்கலாம்ல. ஆமாம், யோசிக்கணும். எப்போதுமே யோசித்து பார்க்கணும். எப்போதுமே நம்ம கரெக்டு, அவன் தான் தப்பு அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம், ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கலாம், ஒரு வேளை அந்த நேரத்தில் அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஸோ அவனை மட்டுமே ப்ளேம் பண்ண வேணாம், அவளை மட்டுமே ப்ளேம் பண்ண வேணாம். நம்ம மேலேயும் ஏதோ தப்பு இருக்கலாம். அது அவங்கள்ட்ட எதாக இருந்தாலும் பிரச்சனையாக போயிட்டாங்களா, அவங்க உண்மையிலே ஒருத்தனா அவங்களுக்காக போய் நிற்கலாம், போய் கெஞ்சலாம், தப்பு இல்லை. உண்மையிலே அவங்க நம்மளை விட்டுட்டு போனதுக்கான வேலிடான ரீசன் கிடைக்கிற வரைக்கும் போராடிக்கிட்டே இருங்க. அதுக்கு பேர் கெஞ்சுறதோ சுயமரியாதை இழக்கிறது கிடையாது. ஓகே, நம்ம மேலே தப்பு இருக்குது, அவங்க விட்டுட்டு போனாங்கன்னா நம்ம தப்பாக உணர்கிற வரைக்கும் அவங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் சந்தோஷமாக வாங்கிக்கணும். ஏன்னா நம்ம மேலே தான் தப்பு இருக்குது. இல்லை அவங்க மேலே தான் தப்புனா, இந்த மாதிரி நீ தப்பு பண்ணடா, ஏன் இந்த மாதிரி பண்ண, எதுக்காக, அந்த நேரத்தில் உனக்கு எதாவது பிரச்சனை இருந்ததா, ஒரு வார்த்தை கேட்கலாம். அவங்க நம்மளை பிளாக்லேயே போட்டாலும் சரி, நேரில் போக முடியலனாலும் வேறு ஒரு நம்பர்லேருந்து கான்டாக்ட் பண்ணி, உன் மேலே தப்பு இருக்குல்ல, நீ சாரி கேட்டிருக்கலாம்ல, அன்றைக்கி எதாவது ஆச்சா, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அவங்க அடுத்து என்ன ரிப்ளை பண்ணுறாங்க மட்டும் பாருங்கள். வார்த்தை அவங்க மேலே தப்பு இருந்தால் அவங்க ஒன்று கண் கலங்கணும், இல்லைனா தயவுசெய்து மன்னிச்சிடுறி, என் மேலே தப்பு இருந்தது, பட் நான் இன்றைக்கி அப்படி நடந்திருக்கக்கூடாது, தயவுசெய்து மன்னிச்சிரு அப்படின்ட்டுருவாங்க. ஆப்போசிட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக இது நடக்கும். ஸோ எதுவுமே நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தோன்னு வைங்களேன், அது எப்படி மற்றவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் சொல்லுங்கள்? நமக்குள்ளேயே நம்ம மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இன்னொருத்தவங்கள முகத்தை மட்டும் பார்த்தா போதுமா? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்கள்ட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண கற்றுக்கணும். அந்த ஸ்கில்லை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன பேசலாம்? பாட்காஸ்ட்டுங்கிறது ஒரு படம் பார்க்குற மாதிரி தான். படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும், மியூசிக்ஸ் இருக்கும்,
டைரக்டர் டைரக்ட் பண்ணுவாங்க, ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ணுவாங்க. பட் நம்மளோட பாட்காஸ்ட்டில் நம்ம மட்டும் பேசுவோம். நீங்கள் அழகாக காதில் வாங்குவீங்களாம். என்ன தான் பேசுகிறான் இவன் அப்படின்னு ஒரு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல், அடுத்து இவன் என்ன பேசப்போகிறான் எந்த வித ப்ரெஷரும் இல்லாமல் அப்படியே சில்லாக. அதனால தான் நான் என்ன சொல்லுவேன், பாட்காஸ்ட்டுன்னு கேட்குறப்ப நம்ம மனசில் வந்து கவலை இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் வேலை இருக்கக்கூடாது. இதை நான் சொல்லிப்பேன். ஃப்ரீயாக நமக்கு வந்து ஃப்ரீ டைம்னு ஒன்று கிடைக்கும். அப்போ வந்து இதை நான் கேட்கலாம் அப்படின்னு உங்களுக்கு மைண்ட்லேயே தோணணும். அப்போ தான் என்னோடய பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏய், இந்த நேரத்தில் இவன் பேசுகிறது கேட்கலாம்ல, நல்லாயிருக்கும். இன்னொன்று சொல்லுவேன், பசங்க பக்கத்தில் இருக்காங்க, பொண்ணுங்க பக்கத்தில் இருக்காங்க. அதாவது பொண்ணுங்க பசங்கன்னா எப்படி சொல்கிறது, உங்களோட கேங், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சுற்றிலாம் இருக்காங்கன்னா தயவுசெய்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்றைக்குமே தனியாக வந்துடாதீங்க, தயவு செய்து கேட்குறேன். அந்த மொமெண்ட்டில் அவங்களோட இருங்க. உங்களுக்கு வேலை இருந்தால் போய் பண்ணுங்கள், அதெல்லாம் நான் சொல்லலை. அந்த மொமெண்ட்டில் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஜாலியாக. அவங்கள விட்டு வர்றது அதெல்லாம் வந்து எப்படி இருந்தாலும் லைஃப்பில் ஒரு நாள் தனியாக ஆகிடுவீங்க, ஒண்டி கட்டையாக ஆகும். இருக்கிற வரைக்கும் அவங்களோட சந்தோஷமாக ஒன்றா இருந்துப்போம், வேறு ஒன்றும் இல்லை. அரை மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு சலுத்து போயிட்டு மீன்ஸ் உங்களுக்கு என்னடா இவன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் மன்னித்து விடுங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் பேச வராது. பட் நான் வர ட்ரை பண்ணுவேன். எப்படியாவது ஒரு விஷயத்த அழகாக குட்டியாக சுருக்கமாக சொல்ல பழகிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒருத்தவங்க கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. நான் சீக்கிரமாக கற்றுப்பேன். உங்களோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக பேசி உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா ஏன்னா எனக்கு தெரியலையே, நீங்கள் இது நல்லா பேசுகிறானா, இவன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறான்னு எனக்கு தெரியலையே. உங்களோட கருத்தும் முக்கியம் தானே. ஏன்னா 20% எனக்காக பேசுகிறேன், 80% உங்களுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு ரொம்ப முக்கியம். பிடிச்சிருந்தால் ஒரு ஒரு லைக்குக்கு என்ன தமிழில், லைக் அன்பை பகிர்தல், ஒரு அன்பை கொடுங்கள் எனக்கு. சும்மா சொன்ன லைக்குக்கு எனக்கு என்னன்னு தெரில. அதான் ஃபஸ்ட்டே சொன்னேன்னா, யாருக்கா ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள். எனக்கு இந்த டாபிக் பற்றி பேசுங்க, எனக்கு உடனே வேணும், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும், எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் அனுப்பிவிடணும், எனக்கு பிடிக்காதவங்களுக்கு நான் அனுப்பிவிடுவேன் அப்படிலாம் இருந்தால் தாராளமாக என்கிட்ட சொல்லுங்கள். நான் உங்களுக்காகவே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி அனுப்புகிறேன். ஓகே, சரி, நம்ம பாட்காஸ்ட் முடிச்சுக்கலாமா? மணி கரெக்டாக 22:00, 10 மணி. ஆமாம், 10 மணி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு எக்ஸாம் இருக்குது, நான் போய் படிக்கணும். படித்து முடிச்சுட்டு படிக்கணும், அதுக்கே ஒரு அரை மணி நேரம் போகுது, பார்த்துக்கலாம். சாரி ஃபார் கொட்டாய் விடுவது தப்பு ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கப்ப. ஓகே, சரி, மணி 10 ஆகிட்டு. மோஸ்ட் ஆஃப் மணி நேரம் தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவன் என்னடா அப்படின்னு. உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு என்ன, யாராவது என்னாட்டையும் ஒருத்தவங்க பலன் அடையணும். ஒருத்தவங்கன்னு இல்லை, பலன் அடைஞ்சு அது எனக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு அது பலன் அடைஞ்சால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட நான் உங்கள்கிட்ட பெருசாக நான் எதுவும் எதிர்பார்க்கல. எனது அன்புள்ள நேயர்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தது இது நம்ம பாட்காஸ்ட் சேனல் ஆன் ஸ்பாட்டிஃபை. முடிச்சுக்கலாமா? சரி, நான் மீண்டும் நாளைக்கு வருவேன், வந்து தீருவேன். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கண்டென்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். இது நம்ம பாட்காஸ்ட் சேனல் ஆன் ஸ்பாட்டிஃபை. தேங்க்யூ.